இங்கே பாருங்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ ஜீனியை கொட்டி அரைச்சிட்டு வந்துடுவோம். முட்டையும் அதில் ஊற்றி ஒன்றா கலக்கிட்டு ஒரு அடி அடிச்சிட்டு வந்துடணும் மிக்சியில் ஊற்றி. இப்போ இது கிளறிப்போம். அம்மா ஓ இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? ஆட்டுக்கால் கேக்கு தான் பண்ண போகிறோம். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். இந்த கடையெல்லாம் போடுவாங்களே பெருசு பெருசாக அதாம்மா? ஆமாம் அதுதான். அதுக்கு என்னென்னம்மா தேவை? மைதா, ஜீனி, ரவா. ஓ இது மட்டும் இருந்தால் போதுமா? அது மட்டும்தான் போதும். ஆமாங்க, இதெல்லாம் ஒரு டீக்கு வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அம்மா ஓ நைட்டு மழையை பார்த்தியா? சரியான மழை. ஆமாம், இவ்வளோ நாள் வெயில் அடிச்சதுங்க, ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஆனால் நேற்று பேஞ்சது பாருங்க மழை காற்றுன்னு, இந்த கூலிங்கே ஆக்கி விட்டு போயிடுச்சு. ஆமாம், நான் வெளில போனாலும் ரிட்டர்ன் வந்துட்டேன் பாதியிலேயே. ஆமாம், அந்த மாதிரி காற்று அடிச்சதுங்க. அம்மா ஓ போய் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடுமா? போய் எல்லாம் அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணுவோம். சரி வாம்மா. இங்கே பாருங்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ ஜீனியை கொட்டி அரைச்சிட்டு வந்துடுவோம். ஏலக்காய் போட்டுருவோம். இதோட மூடி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஜீனி ஏலக்காய்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இதில் என்னன்னா ஒன்று முட்டையும் அதில் ஊற்றி ஒன்றா கலக்கிட்டு ஒரு அடி அடிச்சிட்டு வந்துடணும் மிக்சியில் ஊற்றி. அப்போ தான் நல்லா ஆட்டுக்கால் கேக்கு சூப்பராக வரும். அம்மா ஓ என்ன முட்டையெல்லாம் சேர்த்து எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சா? அரைச்சிட்டு வந்தாச்சு. எங்கம்மா? இங்கே பாருங்க சூப்பராக அரைச்சாச்சிங்க. மைதா மாவும் ரெடியாக இருக்குது, பாத்திரமும் ரெடி பண்ணிட்டாங்க அம்மா. இந்த பாருங்க ரவா எல்லாம் ரெடியாக இருக்குங்க. அம்மா ஓ இப்போ மிக்ஸ் பண்ணிடுமா? பண்ணிடுவோம். பண்ணுமா. இதை இப்போ ஃபஸ்ட்டு முட்டை ஜீனி இதை ஊற்றிப்போம். ம் அடுத்ததுமா உப்பு லைட்டாக போட்டுக்கணும். போடுமா. இது சோடா மாவு போடுமா. ஒரு கரண்டி ரவா போடுமா. மைதா மாவு அரை கப்பு. இப்போ இது கிளறிப்போம். தண்ணி ஊற்றாத கிளறணும். மா ஓ என்ன மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சா இல்லையா? மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமாங்க, இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சா, இப்போ எப்படி கட்டியாக இருக்குது பாருங்கள். இந்தமாரி இருந்தால் தாம்மா நல்லா வரும். ஆமாம், இதுமாதிரி கிளறி வச்சுருக்கணும் ஒரு அரை மணி நேரம். ஓ மாவு ஊறணுமா? ஆமாம், வேறு சென்று தான் எடுத்து வைக்கணும் போடணும். ஆமாங்க, இதுக்கு நம்ம தண்ணியெலாம் நிறையா ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றக்கூடாது.
அந்த முட்டையில் இருக்க தண்ணியே போதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக இருக்கும். ஓ, இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாமா? நெய் ஊற்றிக்கலாம், இல்லைனா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓ, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இருந்தாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆமாம், முடிஞ்சாம்மா? முடிஞ்சிச்சு. இதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் சென்று போண்டாவை சுற்ற வேண்டியதான். ஆமாம், ஆட்டுக்கால் போண்டா ரெடி ஆகிடுங்க. அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். எண்ணெய் சட்டி காஞ்சிட்டு எண்ணெயை ஊற்றுறோம். மா, ஓ, என்ன போண்டா சுட்டுடலாமா? சுட்டுடலாம். இங்கே பாருங்க மாவு எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தாம்மா வரணும். ஆமாம், இப்போ போட்டுருமா? போட்டுருவோம். போடுமா. எத்தனை போடலாம்? மாவு 10 போடலாம். 10 போடலாம் அந்த மாவில். இப்போ என்ன செட்டில் எத்தனை, ஒரு 3 போடலாமா? 4 போடலாம். 4 போடலாம். போடுமா. மா, ஓ, என்ன வெந்துடுச்சா? வெந்துடுச்சு. இங்கே பாருங்க கலர் எப்படி வந்துடுச்சுன்னு. செம்மையாக வந்துடுச்சுங்க. போடுமா. எப்படி இருக்கு பாரு, கலரே செம்மையாக இருக்குங்க. இப்போ இதோட அடுத்தது போடுமா. இது எத்தனை உருண்டைம்மா? இது 5 தான். ஆமாம், இங்கே பாருங்க, இங்கே பாருங்க செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. அம்மா, இதான் லாஸ்ட்டா? ஆமாம். இங்கே பாருங்க இதோட முடிஞ்சிங்க. அம்மா, ஓ, இதோட சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறியா? சொல்கிறேன். ஆமாம். அம்மா, ஓ, ஆட்டுக்கால் போண்டா ரெடி ஆயிடுச்சா இல்லையா? ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. அந்த மேலே அந்த வெடிப்பாக இருக்குது பாருங்கள், அதுதாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக தெரியுது. அம்மா, ஓ, ஒன்று எடுத்து சாப்பிடுமா. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. ஆமாங்க, அது எப்படி இருக்கு பாருங்க, ஒட்டச்சியா வேத்துக்கு. சாப்பிடுமா. எப்படிம்மா இருக்கு? நல்லா இருக்கு. பொறப்பான்னு பொறுப்பொரு நல்லா இருக்கேன். ஆமாம். என்ன இனிப்பெல்லாம் எப்படி இருக்கு? இனிப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக இருக்கேன். ஆமாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் ஒரு டீ வச்சு சாப்பிட்லாம்.